வெல்கம் எவ்ரி ஒன் டு மேத் வச்சதான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான். டிஎன்செட் 2024 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீஸில் இருக்க எரர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுவும் பர்டிகுலராக லாங் ஆன்சர் கீ இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸாக ஓடிஇ, பிடிஇ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கவுட் செயின், ப்ராபபிலிட்டிஸ், அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன்லேருந்து வந்திருக்க ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். டோட்டலாக 4 ப்ராப்ளம்ஸ் வந்தது கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன்லேருந்து. ஒன்று வந்து டைரக்ட் டெஃபினிஷன் ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. அதுவுமே ஆப்ஷன் ராங்காக தான் இருந்தது. ரிமைனிங் 3 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் எல்லாமே ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா 53rd ஒன். ஸோ 53rd ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃபார் திஸ் இன்டெகிரேஷன். எஸ், அதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் அப்படின்னும் போது ஃபஸ்ட் நம்ம ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் எழுதிப்போம். ஸோ டோ பை டோ ஒய் ஆஃப் எஃப் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, ஸோ இதான் ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன். இதில் எஃப்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ன்றது இங்கே கொடுத்துருக்கு. இதுதான் எஃப். ஸோ எஃப் ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இதான் நம்மளோட எஃப். இதில் என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இந்த ஃபார்முலானா நம்ம எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் பார்ஷியலாக. ஸோ அப்போ டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் இல்லை. ஸோ பார்ஷியலாக பண்ணும்போது ஒய் இல்லைனா இது 0 ஆகிடும். மைனஸ் இதில் பி ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, பட் மல்டிப்ளேயில் இருக்கிறதுனால கூட அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், 2y வந்துடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2 b of x into y. ஸோ இதான் நம்மளோட டோ எஃப் பை டோ ஒய். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ். த சேம் ஃபங்க்ஷன் ஒய் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கேயும் அதே தான், ஏ ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கோங்க. 2y டேஷ்னு வந்துடும். ஒய் டேஷ் வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 0. இங்கே ஒய் டேஷ் இல்லை. ஸோ இதை ரிலேட் பண்ணால் 2a ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ். நம்ம கேட்டிருக்குது ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ டோ எஃப் பை டோ ஒய். ஸோ டோ எஃப் பை டோ ஒய் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 2b ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ். ஸோ டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் வேல்யூ இஸ் 2a ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல்ஸ் டு 0. இதில் மைனஸ் 2 ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் 2 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா b ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா, ஏ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ். இந்த டி பை டிஎக்ஸை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன்னா ஹோல் டேஷ். டிஃப்ரென்ஷியேஷன் தான் இல்லையா, இது பார்ஷியல் கிடையாது. ஸோ அதனால் டேஷ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அது பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன். ஸோ அவங்க வந்து ஃபார்மெட்டாக ஏ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் த ஹோல் டேஷ் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. அது சிம்பிளாக ஏன்னு எழுதுனா ஏ ஒய் டேஷ் த ஹோல் டேஷ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல்ஸ் டு 0. இது எந்த ஆப்ஷனுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏக்கு மேட்ச் ஆகலை. அவங்க ஆப்ஷன் ஏ தான் ரைட் கொடுத்துருக்காங்க. அங்கே பிஒய் த ஹோல் டேஷ் இருக்குது, நமக்கு வெறும் இங்கே பிஒய் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ ராங்கு. ஸோ ஆப்ஷன் பிக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒய் டேஷ் த ஹோல் டேஷ் ப்ளஸ் பிஒய். ஆப்ஷன் பிக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டிக்கு மேட்ச் ஆகலை. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி ஆர் ராங். ஸோ பி இஸ் ஒன்லி ரைட் ஆப்ஷன். அவங்க ஏ கொடுத்துருக்காங்க, பி தான் ரைட் ஆப்ஷன் நமக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் 61st கொஷினும் ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃபார் திஸ் இன்டெகிரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ எஃப்ன்றது இந்த ஃபங்க்ஷனல் எஃப் ஈக்குவல்ஸ் டு ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் காஸ் ஒய். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நம்ம டோ எஃப் பை டோ ஒய் ஃபைண்ட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இதை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட் பார்ட்டில் ஒய் இல்லை, ஸோ 0 ஆகிடும். செகண்டில் கே ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய் வந்துடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் கே ஸ்கொயர் சைன் ஒய். ஸோ டோ எஃப் பை டோ ஒய்யோட வேல்யூ. சிமிலராக டோ எஃப் பை டோ ஒய் டேஷ். டோ எஃப் பை டோ ஒய் டேஷ்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ். ஸோ அப்போ என்ன ஆகிடும், 2y டேஷ்னு வந்துடும். இங்கே ஒய் டேஷ் இல்லை, ஸோ 0 ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 2y டேஷ். நம்மளோட கொஷின் கேட்டிருக்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டோ எஃப் பை டோ ஒய்க்கு பதிலாக மைனஸ் கே ஸ்கொயர் சைன் ஒய், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப்
dou f by dou y dash, that is 2y dash equals to 0. So minus k square sin y minus d na differentiation. So 2 constant அப்படியே இருக்கும் மல்டிப்ளைல. y dashன்றது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அதை ஒன் செகண்ட் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா y டபுள் டேஷ்னு வந்துடும் ஈக்குவல்ஸ் டு 0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க இல்லை மைனஸால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கே ஸ்கொயர் சைன் ஒய் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ ஆர்டராக எழுதணும்னா ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் கே ஸ்கொயர் sin y equals to 0. இதுதான் நம்மளோட ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் ஃபார் த கிவன் இன்டகிரேஷன். ஓகேங்களா? ஸோ அது வந்து எந்த ஆப்ஷனுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ காஸ் ஒய் இருக்குது, ஸோ அதனால் அது ராங்கு. ஸோ டூ ஒய் டபுள் டேஷ் கே ஸ்கொயர் சைன் ஒய், ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ரைட்டு. அவங்க ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க, அதில் காஸ் ஒய் இருக்குது, ஒய் டேஷ் இருக்குது, ஒய் டபுள் டேஷ் வரணும். ஸோ அதனால் அது ரெண்டுமே சி அண்ட் டி ராங். பி தான் நமக்கு ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 62nd கொஷின். ஒன் செகண்ட் வந்து ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆன் வாட் கர்வ் தட் ஐ வித் சம் இனிஷியல் கண்டிஷன் y of 0 equals to 0, y of 1 equals to 1 be extremized. ஓகேங்களா? என்ன கர்வ் இருக்கும் போது இது எக்ஸ்ட்ரீமைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கர்வ்ன்றது இந்த இடத்துல y, நம்ம y தான் ஃபைன் பண்ணிடணும். ஓகே, y என்னவாக இருக்கும் போது இது எக்ஸ்ட்ரீமலாக போகும் அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஸோ இதுக்கும் ஒன் செகண்ட் ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் எழுதிடுவோம். ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் இஸ் dou f by dou y minus d by dx of dou f by dou y dash equals to 0. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபங்க்ஷனல் தான் இதுக்கு எக்ஸ்ட்ரீமலாக போகும். ஓகே, ஸோ இது நமக்கு தியரம் இருக்குது. ஸோ ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் எந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அது போவோம். ஸோ அப்படின்னமோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். எஃப் அவங்க கொடுத்துருக்குது தான், அதை ரீரைட் பண்ணிக்கோங்க. ஒய் டேஷ் டிவைட் பை டிஎக்ஸ்னால் ஒய் டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் 12xy. ஸோ இதில் நமக்கு தேவையானதெல்லாம் ஃபைன் பண்ணுங்க ஒன் பை ஒன். டோ எஃப் பை டோ ஒய் டேரெக்டாகவே போட்டுடலாம். இங்கே டோ எஃப் பை டோ ஒய்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட் ஃபஸ்ட் பார்ட் 0 ஆகிடும். செகண்ட் பார்ட்டில் நமக்கு என்ன மட்டும் தான் வரும், 12x மட்டும் தான் வரும். மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் dou f by dou y dash with respect to y dash பண்ணிங்கன்னா 2y dash equals to 0 நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் 12x மைனஸ் டி பை டிஎக்ஸ்னால் இது ஒன் செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். y டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சதுன்னா 2y டபுள் டேஷ் ஈக்குவல்ஸ் டு 12x. இது வந்து ஆய்லர்-லெக்ராஞ்சி ஈக்குவேஷன். நமக்கு வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற y தான் நமக்கு வேணும், அந்த கர்வ் தான் நமக்கு வேணும். அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு y டபுள் டேஷ் ஈக்குவல்ஸ் டு 6x வந்துருக்கு. நம்ம y வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். அப்போ டபுள் டேஷை வந்து ஒன் டைம் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா y டேஷ் ஆகிடும். லெஃப்ட் சைடு இன்டகிரேட் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ இன்டகரல் என்ன வந்துடும்னா 6x வந்துடும். ஸோ இன்டகரல் 6xன்னும் போது 6x ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c1 வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆகிடும். ஸோ இப்போ y dash வேல்யூ இஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் c1. திரும்ப இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா y ஆகிடும், இது சேஞ்ச் ஆகிடும். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் c1 இன்டகிரேஷனாக வித் ரெஸ்பெக்ட் டு dx தான். இங்கேயும் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு dx. ஸோ அப்போ 3x³/3 இதை இன்டகிரேட் பண்ணால் c1 கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் x வந்துடும். ஒன் செகண்ட் ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c2 இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதான் நம்மளோட y. So y equals to x³ plus c1x plus c2. இதான் நம்மளோட y. They are given the initial condition. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y of 0 equals to 0. அப்படின்னா என்ன மீனிங்னா x 0 இருக்கும் போது yயும் 0. அந்த கண்டிஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 equals to 0 plus 0 plus c2 வரும், which implies c2ன்றது நமக்கு 0. ஒன்ஸ் அகைன் இன்னொரு கண்டிஷன் y of 1 equals to 1, which means x 1 இருக்கும்போது y என்னன்னு சொல்கிறாங்க 1ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது 1 equals to 1 plus c1 of xனா xக்கு 1 போடுறோம், c2 நமக்கு 0ன்னு தெரியும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா c1ம் 0 வந்துடும். c1 1 minus 1 வந்து 0 ஆகிடும், c1 0. ஸோ அப்போ ஃபைனலாக y அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா x³ தான். நமக்கு c1ம் 0, c2ம் 0.
அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து ராங். ஆப்ஷன் ஏ தான் அவங்க ரைட் கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் கியூப் தான் நமக்கு ரைட்டு. ஸோ சியும் இல்லை, சரி பி இல்லை, சி தான் ரைட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஏபி டி ராங்கு, சி மட்டும் தான் ரைட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 78th ஒன் ஃப்ரம் மார்க்கோ செயின். In a Markov chain with the transition probabilities PJK. PJK அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஜேலேருந்து கே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஒன் ஸ்டெப் ப்ராபபிலிட்டி இது. இந்த ஸ்டேட் ஜே இஸ் அன் அப்சார்விங் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டை வந்து எப்போ அப்சார்விங் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. இஃப் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். சிம்பிள், நமக்கு ஒரு ஸ்டேட் இப்போ ஜே பற்றி பேசுகிறாங்கன்னா இது அப்சார்விங் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா இதுலேருந்து எக்ஸிட் பாசிபிளாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி மட்டும் தான் இருக்கணும், லூப் இருக்கலாம், இவ்வளோதான். அங்கேருந்து எங்கே போக முடியும்னா ஜேலேருந்து ஜேக்கு மட்டும் தான் போக முடியும். ஜேலேருந்து நீங்கள் வேறு எந்த ஸ்டேட்டுக்குமே போக முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ நம்ம ஜேலேருந்து ஜேக்கு மட்டும் தான் போக முடியும். ஓகே, ஸோ அப்போ அதோட ப்ராபபிலிட்டி, இந்த லூப் வித் ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வேறு எதுக்குமே போக முடியாது. ஏன்னா ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டினா அந்த எங்கெல்லாம் போகிறீங்களோ அதோட ப்ராபபிலிட்டிலாம் சேர்த்தா 1 வரணும், டோட்டல் 1 வரணும். இதுதான் வேறு எங்கேயுமே போகலையே. அப்போ ஜே டு ஜே மட்டும் தானே போகுது. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி நமக்கு என்ன தான் வரணும், 1. அது 1 மட்டும் தான் வரணும், வேறு சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ எங்கெல்லாம் அப்சார்விங் ஸ்டேட்டுன்னு சொல்லணும்னா லூப் வித் ப்ராபபிலிட்டி 1 இருந்தால் தான் அது அப்சார்விங் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பி ஜே டு ஜே வந்து 1 இருக்கணும். சரி, மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் போகிறது ஜேலேருந்து கேக்கு சம் அதர் ஸ்டேட் கேக், இங்கே தான் வெளியில் போகவே முடியாது. ஏன்னா இது அப்சர்விங் ஸ்டேட், இங்கே என்ட்ரி மட்டும் தான் பாசிபிள். இங்கேருந்து வேறு எங்கேயும் வெளில போகுது எக்ஸப்ட் ஜேவை தவிர்த்து. ஓகேங்களா? இந்த கே இருக்குது இல்லைங்களா, இது ஜேவை தவிர்த்து வேறு யார் எடுத்திங்கனாலும் வெளியில் போக முடியாது. அப்படின்னா ப்ராபபிலிட்டி 0. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ ஜே டு ஜேக்கு ப்ராபபிலிட்டி 1 இருக்கணும், மற்ற எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி 0 இருக்கணும். இவ்வளோ தான் அப்சர்விங் ஸ்டேட்டோட டெஃபினிஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜே டு ஜே 1 இருக்கணும், மற்ற எல்லாமே வந்து 0 இருக்கணும் போது ஃபஸ்ட் ஆப்ஷன் ரூல்ட் அவுட்டு. ஜே டு ஜே 0 சொல்லியிருக்காங்க, இதுவும் 0 சொல்லியிருக்காங்க, இது 1/2 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் நமக்கு ரைட் ஆப்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் எல்லா கொஸ்டினுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம சேலஞ்ச் பண்ண எல்லா கொஸ்டின்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் பிடிஎஃபோடு இருக்கும். அதை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.